வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் முன்னேற வழிகாட்டும் ஏத்தன்வாழை சாகுபடி குறித்த பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மா, பலா, வாழை முக்கணிகள் என்பர். நமது மாவட்டத்தை பொறுத்தளவில் முக்கணிகளும் அந்தந்த காலகட்டங்களில் செழிப்பாக கிடைக்க வாய்ப்புண்டு. குறிப்பாக வாழை ரகங்கள் பல இருந்தாலும் ஏத்தன் வாழை சாகுபடியானது நம் குமரி மாவட்ட விவசாயிகளால் விரும்பி செய்யப்படும் சாகுபடி. எந்த ஒரு வாழை சாகுபடியிலும் ஈடுபாடு காட்டும் முன் களப்பயிற்சி, அனுபவம் முக்கியம் என்கின்றனர் அனுபவபூர்வமான விவசாயிகள். பொதுவாக ஏத்தன் வாழையை பொறுத்தளவில் நிலத்தேர்வு எப்படி, தரமான கன்று தேர்வு முறை எப்படி, இடைவெளி என்ன அளவில் கொடுக்க வேண்டும், நடவு முறைகள் என்ன, நீர் உர மேலாண்மை, பூச்சிகள் நோய்கள் ஏற்பட்டால் கட்டுப்படுத்தும் வழிமுறைகள், தரமான காய்களை பெற கைக்கொள்ள வேண்டிய நுட்பங்கள், அறுவடை கால கவனிப்பு, லாபகரமான சந்தைப்படுத்தும் வழிவகைகள், இப்படியான பல்வேறு கேள்விகளுக்கும் இன்றைய நேரலை நிகழ்ச்சி வாயிலாக பதில் தருவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் பல ஆண்டு ஏத்தன் வாழை சாகுபடியில் அனுபவம் உள்ள விவசாயி, துவரங்காடு மத்தியாஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த ஜே. ஸ்டான்லி அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசும். வணக்கம். இந்த வாய்ப்பை அளித்த எனக்கு நன்றி. எத்தனை வருஷத்து அனுபவம் ஏத்தன் வாழை சாகுபடியில? ஒரு 30 வருஷம் அனுபவம் இருக்கு. 30 ஆண்டுகள் அப்படிங்கும் போது நிலத்தேர்வு அப்படிங்கிறது என்ன மாதிரியான நிலத்தேர்வு? முழுக்க முழுக்க வாழை சாகுபடி தானா? ஆமா, வாழை சாகுபடி. அதுக்கு ஊடு பயிராக வெள்ளரி, வெண்டை போடுவோம். சில வெள்ளரி போட்டுட்டு அடுத்து சில நேரம் அழிச்சிட்டு வாழைக்கு உரம் வைக்கக்குள்ள வழியை பார்ப்போம். இல்ல சாதா எவ்வளவோ சாகுபடியில ஈடுபாடு இருந்தாலும் கூட நீங்க வாழையிலையும் குறிப்பா ஏத்தன் வாழையில ஈடுபாடு காட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டன. என்ன காரணம்? ஏத்தன் வாழையில மற்ற வாழைகள் கொஞ்சம் 2 நாள் இருந்தா கூட அழுகி போயிடும். அது ஒரு விக்காது. எது அறுவடைக்கு மற்ற வேற வாழைகள். இந்த ஏத்தன் வாழை தோல் கரிஞ்சாலும் அது நல்லா இருக்கும். 10 நாள் நான் வச்சு சாப்பிடலாம். நீங்க நுட்பங்கள் அப்படிங்கிற ரீதியில வாழை சாகுபடி ஆரம்பத்துல இருந்து அறுவடை அப்படிங்கிற நிகழ்வுக்கு தான் நாம வருவோம். ஆனா நீங்க அறுவடைக்கு பின்னால பழத்துல என்ன மாற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. முதல்ல ஏத்தன் வாழைக்காக நிலத்தை எப்படி தேர்வு செய்வீங்க? மண் வாகு எப்படி இருக்கணும்? மண் வாகு கொஞ்சம் களியும் கொஞ்சம் மணலும் கலந்த மண்ணா இருக்கணும். இது ஏத்தனுக்கு. அதுலயும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லேசா செவ்வாழை சைஸ்ல கொஞ்சம் மண் இருந்ததுன்னா நல்லாவே இருக்கும். இப்ப உங்க பகுதி மண் வாகு எப்படி நீங்க தேர்வு செய்த மண் கருப்பும் இருக்கு, ஒரு சைஸான ரோஸ் கலர்லயும் இருக்கு, களிமண்ணாகவும் இருக்கு. 3 சைஸ்லயும் மண் இருக்கு. சரி, இது ஏத்தன் வாழையை பொறுத்த அளவுல நீங்க பிற ரக வாழைகள் அப்படின்னு சொல்லும் போது உங்க பகுதியில என்னென்ன வாழைகள், அதுக்கேற்ற மண் வாகு எப்படி? அதாவது கதலி வாழைன்னு சொன்னா கொஞ்சம் மணலா இருந்தாலும் அது ஒண்ணும் பண்ணாது, நல்லா இருக்கும். ரோபஸ்டா வாழைக்கு நல்ல களி இருந்தா நல்லா இருக்கும். எல்லாத்துலயும் ஈடுபாடு உண்டு. ஆமா, ஆனா அதிக ஈடுபாடு ஏத்தன் வாழை தான். சரி, கந்து தேர்வு அப்படிங்கறதுல ரொம்ப கவனம் இல்ல அப்படின்னு சொன்னா காசுல ஒரு தொய்வு ஏற்படும் பின்னால, அறுவடைக்கு பின்னாலங்கிறாங்களே. கந்து தேர்வு எப்படி? கண்டு ஏத்தங்கண்டு அந்த உள்ள மானம் நல்லா பெருசா இருக்கணும், உருண்டையா இருக்கணும். கை செய்கைய பார்க்கும்போது பருமனா இருக்கணும். அதுல கூட சில வடு இருந்தா அது ஒத்துக்கிடாதுங்கிறாங்களே, அது என்ன மாதிரி? வடுகு இருந்தாலும் கருப்பெல்லாம் இருந்தாலும் ஒண்ணும் செய்யாது. அதுக்கு தகுந்த மருந்தை கொடுக்கணும். மருந்து அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றேல, இயற்கை சார்ந்தா ரசாயன சார்ந்தா? ரசாயன உரம் தான், மருந்து தான் கொடுக்குது. பழகிட்டீங்க? பழையாச்சு. வேம்பு சார்ந்தெல்லாம் இல்ல? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் எடுபடாதா? எடுபடும். அது அந்த அங்குள்ள மண்ணுக்கு அந்த இதுதான் சாகுபடி தான் எடுபடுது. சரி, கன்று வாங்கிட்டு வந்தாச்சு. அது ஒரு உறக்க நிலை கொடுத்து உயிர்ப்பிப்பு உண்டா, அல்ல உடனடியா நடவு செய்யலாமா? உடனே நடவு செய்யலாம். கன்று தேர்வு அப்படிங்கிற அடிப்படையில எந்த விவசாயி கேட்டாலும் பாண்டிக்கண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தையை உதிர்க்கிறாங்களே. அதாவது நீங்க எப்படி பாண்டிக்கண்ணுன்னு சொன்னா அவ்வளவு கேடு தன்மைகள் இருக்காது, புழுக்கள் அவ்வளவு தாக்காது. ஏன் அங்க போகணும்னு கேக்குறேன். அங்க மண் நம்ம இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்ண மாதிரி களி மாதிரி இருக்காது, புழு அவ்வளவு தாக்காது அங்கோல மண்ணுக்கு. சரி, கந்தை கொண்டு வந்தாச்சு, நீங்க நடுவதற்கு தயாராயாச்சு. உத்தேசமா 1 ஏக்கர் வச்சு பேசுவோம். என்ன மாதிரி நிலத்தை தேர்வு செய்வீங்க? அடியுரம் கொடுத்தல் உண்டுமா? அடியுரம் கொடுக்கிறது கிடையாது. நிலத்தை எப்படி தயார் பண்ணுவீங்க?
இயந்திரம் வச்சு தயார் இயந்திரம் வச்சு கிளச்சிக்கிட்டு அது 7 அடி இந்த 14 அடி வீதியில பணம் போட்டு அந்த கேணி போட்டு அடுத்து 7 அடி வீதிக்கு ஒவ்வொரு கண்ணு போட்டுருவோம். உழைப்பு அப்படிங்கிறது ஒரு ஏக்கரை பொறுத்த அளவுல கன்று நடவுங்கிற அடிப்படையில பார்க்கும்போது எவ்வளவு பேர் தேவைப்படும்? நீங்க ஒரு ஆளாட்டு 2-3 நாட்களா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் ஒத்தைக்கு செய்யறதுதான் பழக்கம். அப்படியா? ஆமா. ஆனா ஒத்தைக்கு அப்படிங்கறத விட குடும்ப அங்கத்தினர்கள், மகன், மனைவி ஈடுபாடு அவங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் எனக்கு ஒத்தைக்கு செய்ய முடியுது. இல்லாட்டா ஆள் வச்சுதான் பண்ணாங்க. சரி, கேணியை பொறுத்த அளவுல 14 அடிங்கிறீங்க. 14 அடி. ஒரு கன்றுக்கும் இன்னொரு கன்றுக்கும் இடைவெளி எப்படி கொடுப்பீங்க? 7 அடி. ஏத்தன் வாழைக்கு 7 அடி தேவையா? 7 அடி தேவை. 7 அடி போட்டாதான் அந்த இலைகள் வீசும்போது கொஞ்சம் ஃப்ரீயா வீசும். இல்லாட்டா நெருங்கின மாதிரி இருக்கும். குத்தகையா சொந்த நிலமா? குத்தகை தான். உத்தேசமா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு ரூபா கொடுக்குறீங்க? 40,000 ரூபாய் கொடுக்கணும். 40,000 கொடுத்தாலும் கூட நம்மளுடைய தீவிர கணிப்பு பிரகாரம் பின்னால் அள்ளி எடுக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி அதாவது வாய்ப்பு இருக்கு. சாதாரண நம்ம கொலை வந்து ஒரு கிலோ வந்து ஒரு 40-45 ரூபாய்க்கு வித்தா நமக்கு அது கொஞ்சம் பலன் கிடைக்கும். 40-45 திட்டமிடல் இருந்தாலும் கூட 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு திராணியா கொண்டு வரக்கூடிய அளவில் உர மேலாண்மை இருக்கா? உரம் போடுவது எப்படி போடுவீங்க? உரம் வந்து வாழை கண்டு நட்டு 20 நாளையில வாழை கிளைக்கணும். சரி, ஒரு கொத்து கொடுக்கணும். ஆமா, கொத்து கிளைச்சி 25வது நாள்ல அந்த மூட ரவுண்ட் பண்ணி தோண்டிக்கிட்டு 100 கிராம் பாக்டம்பாஸ் போட்டு அணைச்சு கொடுக்கணும். ரசாயனம் தான். ஆமா, ரசாயனம் தான். வேற வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல. ஒரு சிரிப்பு சிரிக்கிறீங்களா? சரி, அப்புறமா அந்த மாதிரி ஒரு நிலையில வீட்டாளு சொல்றாங்க, என்னங்க ஒரே கை பைசாவை போட்டு ஏத்தன் வாழை சாகுபடி ஈடுபாடு காட்டுறீங்களே, 7 அடி இடைவெளி கொடுத்துருக்கீங்க, கேணி முழுவதும் தண்ணீர் இருக்கு, ஊடுபயிர் செய்து அதுல உபரி வருமான எடுத்து ஏத்தன் வாழைய கச்சிதமா கொண்டு போலாமா அப்படின்னு வார்த்தை வந்திருக்கா? செய்திருக்கோம். இடையில அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இடையில வெள்ளரி, ஷாம்பு இதுகளெல்லாம் நட்டு பயிர் அது எடுப்போம். சரி, அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு நிலையில அது வந்து ஊடுபயிர் போட்டாலும் கூட தாய் வாழை தார் தருகையில ஒரு தொய்வு இருக்காத? இல்ல, அதே அதாவது அந்த வெள்ளரி போட்டு நம்ம எடுக்கும் போது அந்த வாழை கொஞ்சம் இதாகத்தான் செய்யும். ஒரு குன்னல் தான். குன்னிரும், ஒரு சைஸா பழுக்கவும் செய்யும். அடுத்து ஒரு பரண்டிட்டு ஒரு மருந்து கொடுத்தா அது பழைய லெவலுக்கு தெளிஞ்சு வந்துடும். சரி, சாதா பாளையங்கொட்டன், கதலி, ரொபஸ்டா இந்த மாதிரி வாழைகளை பார்த்தோம் அப்படின்னா பக்கக்கண்ணுகளுடைய ஆதிக்கம் கூடுதலா வருமா? ஏத்தன்ல அப்படி வருமா? விட்டு விடலாமா? ஏத்தன்ல அப்படி வராது. எத்தனை கண்ணு வரும்? 4 கண்ணு வரும், 5 கண்ணு வரும், 3 கண்ணு வரும், 8 கண்ணும் சில வாழையில வரும். மற்ற வாழையில அப்படி இல்ல, நிறைய கண்ணு வரும். இந்த மாதிரி நிலையில ஒரு ஏத்தன் வாழை சாகுபடியாளர் அந்த பக்க கண்ணை அப்பப்ப அப்புறப்படுத்தி தார் விடணுமா அல்லது அப்படியே வளர விடணுமா? அந்த ஏத்தங்கண்ணை ஒரு 1/2 அடி மட்டத்துக்கு அறுத்து வெட்டி தூர தள்ளிடுவாங்க. மூட்டுல கிளச்சி எடுக்க மாட்டாங்க அதை. ஓஹோ, ஏன் வெட்டி எடுத்து அப்புறப்படுத்தினா என்ன பிரச்சனை? அந்த மூடுடைய வேறு பெயரும் கொலையினுடைய தன்மை பெயரும் கொலை காய் பறக்காது, ஒண்ணுமே பண்ண முடியாது. பிறகு வறட்சியை தாங்குமா? வறட்சி ஏத்தன் வந்து அவ்வளவு வறட்சி தாங்காது. தண்ணீர் தேவை. தொடுமழை ஏத்தனுக்கு ஏத்ததா? அப்படி தொடுமழையா இருந்தாலும் வேறெல்லாம் அழுக தொடங்கிடும். கொஞ்சம் மழையும் கொஞ்சம் வெயிலுமா அப்படி இருந்தாதான் அது நல்லா இருக்கும். கேணியில இருந்து கோரி விடுதலா அல்லது கேணியில இருந்தாலே அந்த ஈரப்பதம் வாழைக்கு கிடைக்குங்கிறீங்களா? கேணியில ஒரு 1/2 கேணி போட்டிருந்தா அந்த வாழை கொஞ்சம் ஈரம் கிடைக்கும். ஆனா மேல எல்லாம் அந்த இது காஞ்சிதான் இருக்கும். அதுக்கு தண்ணி கண்டிப்பா கோரி தான் ஆகணும். சரி, நீங்க வேற சொல்லிட்டீங்க ஏத்தனை பொறுத்த அளவுல அப்பப்பம் கிளைத்து விடுதல் தன்மை இருந்தாலும் கூட உர மேலாண்மையை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு முதல்ல பாக்டம்பாஸ் கொஞ்சம் போடுறீங்க. அப்புறம் எத்தனாவது நாள்ல உரம் கொடுப்பீங்க? அடுத்து ஒரு 25 நாள் இல்ல அடுத்த உரம். என்ன சாணி உரம் கொடுப்பீங்களா? சாணியும் கொடுத்து மற்ற பாக்டம்பாஸ், பொட்டாசு எல்லாம் கொடுத்து வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு போடவங்க கடலை புண்ணாக்கும் போட்டு. கடலை புண்ணாக்குலாம் சில அனுபவபூர்வமான விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா தார் வந்ததுக்கு பிறகு கொடுக்கறோங்கிறாங்களே. அப்படி கணக்கு இல்ல, மூடு கட்டியா வச்சு அந்த பொதி சாயக்கூடிய டைம்ல கெளுத்து இருந்தாதான் அந்த பொதி நல்லா. இது உங்க அனுபவம்? அனுபவம். சாணி உரத்தை பொறுத்தளவு என்ன காரணம் ஏத்தனுக்கு மட்டும் அடியுரமா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க? அதாவது சிலவங்க என்னன்னா இப்போ வந்து சாணிய வெட்டி கிளைக்கும் போதே வண்டி வச்சு கிளைக்கும் போதே கிளைச்சு மறைச்சிடுறாங்க. அதுதான் அடி உரம். அப்ப
அப்படிதான் கொடுக்காங்க. மண்ணிலேயே கலக்கி அப்படி கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் ஒரு 2 பருவம் 2வது பருவம் வாழைக்கு தான் அந்த சாணியை போட்டு அணைக்காங்க. சிலவங்க 3வது பருவமும் வைப்பாங்க. நான் 2வது பருவம் வச்சிருவேன். அப்படியா? ஒரு வாழையை பொறுத்த அளவுல சாணி ஒரு அளவு அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி கொடுக்குறீங்க? காய போட்டு கொடுக்கறது தானே? அப்படி அதாவது ஒரு 5 கிலோ வரை கொடுப்போம் நாங்க. 5 கிலோ வரை கொடுப்போம். அப்ப அதுக்குன்னு ஒரு தொகை சரியா செலவு பண்ணுவீங்க. ஆனா அதுக்கு தக்கன வருமானம் கிடைக்கும்ல. கிடைக்கும். பின்னால வருமானம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா உர மேலாண்மையில தொய்வு இருக்கக்கூடாது. தொய்வு கொடுக்காது. சரி, இந்த மாதிரி ஒரு நிலையில தண்ணீர் கொடுத்தல் அப்படிங்கறது கோரி விடுதலா? நாங்க இதுவரை கோரி விடக்கூடிய பயிர் தான் நான் இவ்வளவு நாளும் போட்டிருக்கேன். அதுல பாண்டி காட்டுல எல்லாம் அப்படி பெருக்கி இதாக்குவாங்க. இங்க வந்து கூடலும் மேக்சிமம் கோரத்தான் செய்வாங்க. கோரி விட்டா அந்த மூட்டுக்கு நல்லா இருக்கும். ஃபுல்லா பெருக்கி பெருக்கி இதாக போட்டிருந்தா அந்த வேர் ஒரு மாதிரி புளிச்சிரும். அதனால நாங்க கோரி விட்டுட்டு அப்படியே தண்ணியை திறந்து தள்ளிடுவோம். சரி, வளர்ந்து வரும்போது பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் அப்படிங்கிறது பூ வருவதற்கு முன்னுக்கே தலை காட்டுமா? எப்படி? ஆமா, அது எப்ப வந்தாலும் அந்த மழை காலத்துகள்ல எல்லாம் அடிக்கடி நோய் விழுந்துரும். என்ன நோய் வரும் உங்க அனுபவத்துல? இந்த கொட்டியான்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த பக்கி நோய். கொட்டியான் அப்படின்னு சொல்றது நீங்க இந்த சிவப்பு கூன் வண்டு மாதிரி தென்னை மரத்துல உள்ளக்கூடிய வண்டு மாதிரி அது சின்ன வண்டா இருக்கும். அப்ப அடிப்பகுதியில தொலைச்சது அப்படின்னா தலை அத்தனை வர போயிடும். அதுக்கு மருந்து கொடுக்கலன்னா அத்தனை வர போயிடும். பாதுகாக்க முடியுமா அந்த வாழைய? அவ்வளவுதான், அந்த வாழை முடிஞ்சு அதுக்கு பிறகு. அப்ப இந்த இடத்துல என்ன, இந்த நிகழ்ச்சி வாயில மத்த ஏத்தன் வாழை சாகுபடியாளருக்கு என்ன அனுபவம் சொல்றீங்க? அப்படி ஒரு பூச்சி தாக்குதலை கண்டோம்னா அந்த வாழையை என்ன பண்ணணும்? அந்த வாழைக்கு உடனே அதுக்கு தகுந்த மருந்தை கொடுக்கணும். கொடுக்கணுமா இல்ல அந்த வாழையை அப்புறப்படுத்துறது? வாழையை அப்புறப்படுத்த எத்தனை வாழையை அப்புறப்படுத்த முடியும்? அதனால அந்த மருந்து கொடுத்துடணும். எந்த சூழ்நிலை ஒத்து வராது வாழைக்கு? மழை காலங்கள்ல தான் இந்த நோய்கள் வர்றது. ரொம்ப வெயிலா இருந்தாலும் நோய் வந்துடும். இந்த இலை பழுக்கிறது இப்படி ஒரு நோய் வரும். அது ரொம்ப வெயிலா இருந்தாலும் பழுக்கும். அது சரி, உங்க அனுபவத்துல கூடுதலா ஆண் தொழிலாளர்களை பயன்படுத்தி ஏத்தன் வாழை சாகுபடியில அப்பப்ப கிளறி விடுதல் அப்படிங்கிற தன்மையை கையாளுறதுக்கா பதில் பெண் தொழிலாளர்களை கையாண்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் லாபம்ங்கிறீங்களா? அப்படி லாபம் இருக்கும். அந்த எல்லா பெண்களுக்கும் அந்த தொழில் தெரியாது. என்ன தெரியாதுங்கிறீங்க நீங்க? இப்ப உங்க மனைவி ஈடுபாடு காட்டுறாங்கிறீங்க, அனுபவத்துல தானே? ஆமா, நம்ம இதே மாதிரி கொடுத்தா அந்த அவங்க அனுபவத்துக்கு வந்துருவாங்க. பாண்டி காட்டுல எல்லாம் பொம்பளைகள் தான் ஃபுல்லா வேலை பார்க்காங்க. சரி, நீங்க வர குத்தகைக்கு நான் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் கொடுத்து எடுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஒரு பய உணர்வு இல்லாம அறுவடையை முழுமையா எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வாழை வளர்ந்து தார் வரக்கூடிய நிலையில சிலர் கம்பு கொடுக்கறாங்களே, அந்த மாதிரி நடவடிக்கை உண்டா? எப்படி? அந்த கம்பு கொடுக்கணும், கண்டிப்பா கொடுத்தாகணும். அது கொடுக்கறதுனால என்ன ஒரு உங்களுக்கு பலன் இருக்குது? அதாவது காத்து எப்ப வரும் வராதுன்னு சொல்ல முடியாது. அதனால அந்த கம்பு கொடுத்தா நமக்கு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். சிலர் கயறு கட்டுதல் அப்படிங்கிறது கட்டி விடுதாங்க சிலவங்க. எது சிறந்ததுங்கிறீங்க? கம்பு தான் சிறந்தது. கம்பை பொறுத்த அளவுல உங்களுக்கு அதுக்குன்னு முதல்ல ஒரு பெரிய முதலீடு தேவைப்படுமா? அந்த முதலீடு போட்டாலும் கூட ஒரு 4-5 வருஷத்துக்கு பயன்படுத்தலாம். முதலீடு பைசா நிறைய ஆகும். பிறகு அதை வருஷத்துக்கு நம்ம அது கொஞ்சம் லாபம் குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா நம்ம வருஷம் எப்படியும் ஒரு 5 வருஷம் கொடுக்கலாம் அந்த கம்பை. கடந்த கால அனுபவ பிரகாரம் உத்தேசமா எத்தனை ஆண்டு கால ஏத்தன் வாழை சாகுபடி அனுபவம்? நான் 30 வருஷமாக. 30 வருஷத்திலையும் சந்தையில கொண்டுட்டு போய் பணமா அள்ளி எடுத்த நிலையும் உண்டு. சில சூழ்நிலைகள் நாங்க போட்ட காசும் கூட கிடைக்காத அனுபவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள்? பைசா நிறைய கிடைச்சிருக்கு. ஏதாவது ரொம்ப சிக்கலா இருக்கிற டைம்ல மட்டும்தான் அந்த விலை குறைவு, ரொம்ப குறைவுனாதான் கிடைக்காது. மற்ற வாழையோடு ஒப்பிடும் போது ஏற்றன் வாழை ஏமாற்றம் தராதுங்கிறீங்களா? அப்படி ஏமாற்றம் தராது. இப்ப உள்ள காலகட்டத்துல சொல்லுங்க, இப்ப நிலம் எப்படி இருக்கு? காலகட்டத்திலயும் ஏற்றன் வாழை ஒரு நாளும் யாரையும் அது இது பண்ணாது. நிறைய விவசாயிகள் போக்குவரத்தை தவிர்க்கிறத விட்டு களத்து மேட்டிலேயே, அதாவது நிலப்பகுதியிலேயே ஏத்தனை எல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி சொல்றாங்களே, உங்க விற்பனை அனுபவம் எப்படி? நாங்களும் வயல்லே எடுத்துருவாங்க. அது எங்களுக்கு லாபம். எப்படி கணிப்பாங்க அவங்க? அவங்க ஒரு கிலோ கணக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிடுவோம். இன்னைக்கு கிலோ என்ன விலை விக்குதுன்னு, அது இந்த விலை விக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த விலைக்கு எடுத்துக்கிடுவோம். சிலர் பொதித்து விடுதல் அப்படிங்கிற மாதிரி அந்த அறுவடைக்கு பின்னால் அந்த பொதிதல் தன்மையை திறந்தோம் அப்படின்னா பச்சை பச்சைன்னு பளபளன்னு ஈர்ப்போடி இருக்க அந்த நுட்பம் நீங்க கையாளுறீங்களா? ஆமா, அது இந்த வாழைக்கு நாங்க சாக்கு போடுவோம் கொலைக்கு. அதுதான் அந்த கொலை பளபளான்னு இருக்காது.
கரியல போடுவாங்க, முன்னால வல்லம் போடுவாங்க. இப்போ சிலவங்க கரியல போடுவாங்க, சிலவங்க சாக்கு போடுவாங்க. சரி, இவங்க ஒரு 30 ஆண்டு கால அனுபவங்கிறாங்களே, ஏத்தன் கொலையை பொறுத்த அளவுல எடுத்துட்டு போறோம் சந்தையில இருந்து, உரை போடுதல் அப்படிங்கிற நிலையை தவிர்த்து எடுத்துட்டு போறோம். வீட்டுல போய் உரை போட்டா தான் பழுத்தல் அப்படிங்கிற தன்மையா, இல்ல தன்பலமா பழுக்க வாய்ப்பு இருக்கா, ஏதாவது நுட்பம் இருக்கான்னு நினைக்கிறாங்கன்னா சொல்லுங்க. மேக்சிமம் நோய் இல்லாத வாழை எந்த ஏத்த வாழை கொள்ளனாலும் அது பழுத்துரும். எத்தனை நாள்ல? அது சிலது 5 நாள்லயும் பழுக்கும், சில 2 நாள்லயும் பழுக்கும், சிலது 10 நாளும் ஆகும். சிலது கல்லக்கா அடிச்சு பழுக்காது, அது அப்படியே தான் இருக்கும், எத்தனை மாசம் அப்படிதான் இருக்கும். சரி, உரை போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்குள்ள நுட்பத்தை சொல்லுங்க. உரை போடுறது எப்படின்னா, நம்ம வீட்டுகள்ல கொஞ்சம் போட இருந்தா ஒரு 200 லிட்டர் பேரல்ல வச்சு நாங்கெல்லாம் கொஞ்சம் சவரி வச்சு புகை போட்டு அப்படியே மூடி கட்டிடுவோம். இன்னும் கூட நம்ம நிறைய பேசலாம், நீங்க கூட நிறைய கருத்துக்களை சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க. இருந்தாலும் நேரம் அப்படிங்கறது நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில இருக்கனால உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லுங்க. 94 89 94 94 52 97. நான் அவருக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 9489 9452 97. இந்த அலைபேசி வாயிலா யாராவது இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி பார்ப்போமா, ஏத்தவாழை சாகுபடி சம்பந்தமா அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டா எப்படி இருக்கும் கருத்துக்கள்? நல்லா இருக்கும். இதுவரை முன்னேற வழிகாட்டும் ஏத்தன்வாழை சாகுபடி குறித்து பல்வேறு தகவல்களை அனுபவபூர்வமாக எடுத்துச் சொல்லி வாழை சாகுபடியாளர்களுக்கு ஒரு பாடம் நடத்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. இதுவரை முன்னேற வழிகாட்டும் ஏத்தன் வாழை சாகுபடி வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் துவரங்காடு மத்தியாஸ் நகர் ஜே ஸ்டான்லி அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் உதய் பானு, சத்யன் ஆகியோர்.